காங்கிரசுடைய அனுதாபி வாக்குகள் தான் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறது. அந்த அனுதாபிகள் அனைவரும் எதிர்பார்த்தது தவேகாவுடன் காங்கிரஸ் இணைய வேண்டும், இங்கே மீண்டும் காமராஜர் ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், காங்கிரசுடைய அடிப்படை கொள்கை மதசார்பின்மை கொள்கை. அதே கொள்கையை தான் தவேகா தன்னுடைய கட்சியிலே வைத்திருக்கிறது. மதசார்பு என்ற ஒற்றை புள்ளி எங்களை அதிகமாக ஈர்த்ததுக்கு காரணமே, இங்கே ஊழலற்ற ஆட்சி அமைக்க வேண்டும், மதசார்பின்மையை இங்கே நிலைநிறுத்த வேண்டும் என்கிற அந்த ஒற்றை கோடுதான் எங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களையும் நிர்வாக பெருமக்களையும் தவேகாவிலே இன்று இணைத்திருக்கிறது. எனவே எங்களுடைய நீண்டகால அனுபவம், மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக தவேகாவிலே நாங்கள் நிறைவேற்றுவோம். தவேகாவிற்கு மக்கள் அபரிதமான ஆதரவை அளித்து வருகிறார்கள். ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் என்று சொல்லுவார்கள், ஒரு அமைதி புரட்சி இங்கே தமிழகத்திலே உள்ளது. அது தேர்தல் நேரத்திலே வெளிப்படும். நிச்சயமாக தவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலே தமிழகத்திலே ஆட்சி அமைப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்லை, இங்க சேர்ந்தவர்களுக்கு இல்லை, அங்க இருக்கிற காங்கிரஸ் தோழர்களுக்கும் உண்டு, காங்கிரசுடைய அனுதாபிகளும் உண்டு என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.